இல்லையா? ஸோ அந்த டாபிக்ல தான் இன்னைக்கான செக்ஷன் 6:00 ட்ரெய்னிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த செக்ஷன் 1 ஹவர் இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க இந்த பிசினஸ்ல டெவலப்மெண்ட் பண்ணணும்னா, உங்களுடைய நெட்வொர்க் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப நெட்வொர்க் இன்கிரீஸ் பண்றதுக்கான எல்லா விதமான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பத்திய நாலேட்ஜ் எல்லாம் ஷேர் பண்ற செக்ஷன் தான் இன்னைக்கான செக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு 4 டிஃபரெண்ட் அப்ளிகேஷன், அதாவது சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு லீடர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸோ என்னுடைய சைட்ல இருந்தும் சூப்பரான ஒரு இன்டராக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கீப் ஆன் ட்ரை பண்ணுங்க. பயங்கரமா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டுறாதீங்க. ஒவ்வொரு மந்த்தும் நமக்கான மந்த்தா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வருது வரல, பட் ட்ரை அவர் பெஸ்ட், கிவ் அவர் பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கான செக்ஷன் போயிடலாம். ஆக்சுவலி வந்து என்னன்னா, லாஸ்ட் வீக் வந்து அன்னோன் பர்சன் கிட்ட எப்படி வந்து ஒரு ஜாப் இன்விடேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்னுடைய இன்ட்ரக்ஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு யூடியூப் லிங்க் இருக்கு. ஸோ சிஸ்டர் வந்து குரூப்பை போட்டிருந்தாங்க. எல்லா குரூப்லயும் இருக்கு. மேபி எனக்கு அன்னோன் பர்சன்ட்ட எப்படி வந்து ஒரு ஜாப் இன்விடேஷன் கொடுக்க தெரியல அப்படின்னா, ஸோ அந்த லிங்க்கு லீடர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி நீங்க அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதோடைய கண்டினியூ தான் இன்னைக்கான செக்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஒரு பர்சன் உங்ககிட்ட எல்டிபி கேட்டாங்க. நீங்களும் சூப்பரா அவங்களுக்கு பிஃபோர் எல்டிபிக்கான என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி எல்டிபிங்கிற ப்ரோக்ராம் அனுப்பிட்டீங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பர்சன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு பர்சன் எல்டிபி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் சொன்ன உடனே நம்ம டக்குன்னு அவங்களை ஐடியா போட்டுற மாட்டோம் இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, பிசினஸ் ரிலேட்டட் எதுவும் டவுட் இருக்கலாம், ப்ராடக்ட் ரிலேட்டட் டவுட் இருக்கலாம், இன்னும் இந்த பிசினஸ்ல வேற எதுவும் டவுட் இருக்கு இல்லைங்களா? அந்த டவுட் வந்து கிளியர் பண்றதுக்காக நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு கால் பண்ணுவோம். அந்த கால் ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கால் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படி கால் இல்லையா? ஒரு பர்சன் வெரிஃபிகேஷன் கால் மட்டும் கரெக்டா அந்த பர்சனுக்கு ஒரு லீடர் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் கால்லையே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சு அவங்க 99% ஐடியா கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறையாவே இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வெரிஃபிகேஷன் கால் எப்படி பண்ணணும், அதுல என்ன மாதிரி பாயிண்ட் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான செக்ஷன்ல என்னுடைய சைட்ல இருந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் ஒரு சாம்பிளா ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உடனே நான் அடுத்து என்ன பண்ணணும்ன்றது அவங்க சைட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் ஒன்று என்ன பண்ணியிருக்கேன், ஓகே ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு டு திஸ் ஜாப் அப்படின்னு அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே மேம், சூப்பர். நான் உங்ககிட்ட பேசலாமா, கேன் ஐ கால் மேம், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமான்னு கேட்டிருக்கேன். அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரியாக்ஷன் கொடுத்து இந்த பிட்வீன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கால் அந்த எல்டிபி பார்த்ததுக்கும் இந்த ஐடி டீட்டெயில் கொடுக்கறதுக்கும் இடையில நம்ம ஒரு கால் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அவங்க டவுட் கிளியரேஷன் கால், இதுதான் நம்ம பிசினஸ்ல வெரிஃபிகேஷன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்டை நம்ம அந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது நம்ம பிசினஸ்க்குள்ள என்டர் ஆக போறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் தான் இன்னைக்கான செக்ஷன் நான் கொடுக்க போறேன். ஸோ நியூவா இருக்கிற 8% லீடர்ஸ் இதை ரொம்ப ரொம்ப நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இப்பதான் ஸ்டார்டிங்ல வெரிஃபிகேஷன் எப்படி பேசணுன்றது எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி நிறைய பேர் டிஃபரெண்டா வெரிஃபிகேஷன் ட்ரை பண்ணுவீங்க. பட் என்னுடைய நாலேஜுக்கு நான் என்னுடைய சைட்ல கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே கவர் பண்ற மாதிரி தான் என்னுடைய வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுல உள்ள பாயிண்ட் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பட் 5 and 8% லீடர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஒரு வெரிஃபிகேஷன் கால் பேசும்போது என்னென்னலாம் பாயிண்ட் வந்து நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ask a few questions and confirm whether they have understood the program properly. அதாவது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம பார்த்தாங்களா, கரெக்டா பார்த்தாங்களா, ஃபுல்லும் பார்த்தாங்களா, கிளியரா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்தாங்களாங்கிறத நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணாதான் அவங்களுக்கு ஃபர்தராகவே பேச முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஐடி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சம் டூல்ஸ் அனுப்பிட்டு ஜாயின் பண்ற ப்ராசஸிங்க்கு நம்ம மூவ் பண்ணக்கூடாது. நம்ம ஜாபுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, நம்மளோட என்ன வந்து கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி விஷயம், நம்ம டீம் எப்படிப்பட்ட டீம், நம்ம கம்பெனி என்ன மாதிரி டீம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு அவங்கள உள்ள கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பிசினஸ் மேல ஒரு கான்பிடென்ட்டா இருக்கும், நம்ம மேலே ஒரு கான்பிடென்ட் லெவல் இருக்கும். அது இந்த பிசினஸ்ல லாங் லைஃப் நம்ம கூட சர்வை பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம பார்த்தாங்களா, அப்ப என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ஃபுல்லும் பாத்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட்லயே பாதி பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடா கண்டிப்பா சில பேர் என்னன்னா ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்புவாங்க.
பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்துட்டேன், ஐ எம் இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க ஃபுல்லும் பார்த்தாங்களா? ப்ரோகிராம் எடுத்தது யாரு? ப்ரோகிராம் எடுத்த பெர்சனுடைய நேம் என்ன? இது ஆக்டிவ் இன்கமா? பாசிவ் இன்கமா? அந்த ப்ரோகிராம் எடுத்து குடுத்த பெர்சனுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் என்னன்றத நீங்க பார்த்தீங்களா? இல்ல அவங்க லாஸ்ட்ல கரண்ட்ல இப்ப என்ன இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க? ஸோ கம்பெனியுடைய நேம் என்னன்றத அந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி குடுத்திருந்தாங்களா? இந்த மாதிரி 1, 2 கொஸ்டின். என்ன சிஸ்டர் நீங்க நெறைய கொஸ்டின் கேட்கிறீங்க. இதே மாரி கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கணுமா? அப்படின்னா வேண்டாம். 3 அல்லனா 4. என்ன பொறுத்தவரைக்கும் 3 கொஸ்டின் நீங்க கேட்டாலே அவங்க ஆன்சர் பண்ற விதத்த பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பெர்சன் 100% சூப்பரா எல்டிபிங்கிற புரோகிராம பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சில கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க கிளியரா பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட நீங்க கேட்கிற கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த புரோகிராம் பார்க்கும்போதே பிட்வீன்ல புரோகிராம் எடுத்து கொடுத்த பெர்சன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரோகிராம் அனுப்புன பெர்சன் சரவணன் வித் டீமான்னு கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? எஸ், நான் சரவணன் வித் டீம்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மை செல்ஃப் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானா இருந்தேன்னா நான் என்ன மாதிரி சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் நான் சொல்றேன். என்னுடைய நேம் சாதனா. நான் சில்வர் டைரக்ட் லெவல்ல இருக்கேன். 2.5 இயர்ஸ் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் குழந்தைய வச்சுட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு ஆக்டிவ் இன்கம்க்கு போய் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் 2.5 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரீ டைம்ல தான் நான் ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது அந்த பெர்சனுக்கு என்ன வரும்? ஓகே, இவங்களும் பண்றாங்களா? டைரக்ட் லெவல்ல இருக்காங்களா? அப்படிங்கிறது வரும். மேபி இல்ல சிஸ்டர் நான் 5ல தானே இருக்கேன். நான் 8ல தானே இருக்கேன். நாங்க எப்படி பேசணும்? ஒண்ணுமே இல்ல. நமக்கு மேல இருக்கிற சூப்பரான அப்ளைன்ஸ் நெறைய இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நேம சொல்லுங்க. நான் என்ன மட்டும் சொன்னதும் இல்லாம, என்னுடைய டீம்ல இருக்கிற என்னோட அப்ளைன்ஸ் நேம் அவங்க இந்த லெவல்ல இருக்காங்க. இவ்வளவு இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீடு கட்டிருக்காங்க. இதையும் நான் ஷேர் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப சூப்பரான ஒரு டீம் தான் அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்கு வரும் இல்லைங்களா? எஸ். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய மை செல்ஃப் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஒரு மியூச்சுவல் பாண்டிங் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். ஏன்னா, பேசுறவங்க அன்னோன் பெர்சன் ஒரு மாரி இந்த கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? இவங்க எப்படி இருப்பாங்கன்றத அந்த ஒரு பயத்துல நம்மகிட்ட பேசவே கூடாது. கேஷுவலா பழகிட்டாங்கன்னு வைங்களேன், பிசினஸ்ல நம்ம கூட நல்லாவே மிங்கிள் ஆயி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மை செல்ஃப் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நம்மளுடைய மை செல்ஃப் நம்ம வீட்ல என்ன வேலை அதெல்லாம் இல்ல. பிசினஸ் ரிலேட்டடா நம்ம எந்த இப்ப ஜாயின் பண்ணோம், என்ன பொசிஷன்ல இருக்கோம், என்ன அந்த மாரி விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளோட டீம். கண்டிப்பா டீம் அப்படிங்கும்போது நம்மளுடைய சரவணன் பிரதர் டீம்ல அவங்க தான் அந்த ப்ரோகிராம் எடுத்து குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப பிரதர் வந்து இந்த அளவுக்கு 36 ஏஜ்லயே மோர் தென் 9 லாக்ஸ் அபோவ் இன்கம் பெர் மந்த் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நெட்வொர்க்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இந்த இடத்துல இருக்கு. அவங்க அண்டர் டீம்மேட்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். எனக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லீடர் இந்த கிரவுண்ட் டைரக்ட் லெவல்ல இருக்காங்க. அவங்க இந்த அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீமையும் அந்த இடத்துல லைட்டா ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 1 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஷேர் பண்ணனா, ஓகே இவங்களும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்கள சப்போர்ட் பண்ற டீமும் சூப்பரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு குடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? தேர்ட் வந்து நாங்க எல்லாரும் இருக்கிற நம்ம கம்பெனி பத்தி நம்ம சொல்ல வேண்டாமா? அப்ப கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தே 22 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. கமிங் ஜூன் வந்தது அப்படின்னா, ஜூன் 2ண்ட்ல வந்து சூப்பரா வந்து 22nd ஆனிவர்சரிய வந்து ஸ்ரீலங்கால செலிப்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8 கண்ட்ரீஸ்ல நம்மளுடைய கம்பெனி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி எல்லா இடத்துலயும் அது ஒரு சப் பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி 450 ப்ராடக்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி பத்திய டீடைல்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அது இன்னும் ஹைலைட்டா இருக்கும். அப்போ 3 பாயிண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் நம்ம கான்செப்ட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மேம் நீங்க பார்த்தீங்க இல்லைங்களா? இது சேல்ஸா? இன்வெஸ்ட்மென்ட்டா? இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன்ட்ட இந்த கான்செப்ட் பிசினஸ் பத்தி கான்செப்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க, மேம் இது சேல்ஸ் தானே அப்படின்பாங்க. உடனே அவங்ககிட்ட நம்ம புரிய வைக்கணும். சேல்ஸ் கான்செப்ட் கிடையாது மேம். சேல்ஸ்ங்கிறது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு தனியா ஒரு இது இருக்கு. அது இங்க கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு வீட்டுக்கு தேவையான மாசம் மாசம் வாங்குற பொருள தான் கடைய மாத்தி வாங்க போறோம். நமக்கு கீழ நெட்வொர்க்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்வொர்க்க நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் வந்து பாசிவ் இன்கமா உங்களுக்கு ஜெனரேஷனுக்கான இன்கமா வர்றதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அடுத்தவங்க கேட்பாங்க. அப்போ கடைய மாத்தி வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? நம்மளுக்கு இது வாங்குறதுனால எம்ஆர்பில இருந்து 30% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. 10% ஆஃப் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது. 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்குது. இது எல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லும்போது, ஓகே இந்த பிசினஸ்ல கான்செப்ட் இப்படிதான். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போறோம். நமக்கு கீழ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஜாப் ரெஃபர் பண்ண போறோம் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல சிஸ்டர் எனக்கு தான் கான்டாக்டே கிடையாதுன்னா, அதுக்கு தான் எப்படி என்னால ஒரு பெர்சன நெட்வொர்க் என்னால கிரியேட் பண்ண முடியும்ன்ற கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு தான் ட்ரெய்னிங்.
நீங்க ஒண்ணும் இல்ல, ட்ரைனிங் ரெகுலரா வாங்குங்க. ட்ரைனிங்ல உள்ள சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க. இதுவே இந்த பிசினஸ் நீங்க எப்படி பண்ணுங்கிற உங்களுக்கு பிளான சூப்பரா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கான நாலேஜ் இந்த இடத்துல நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? சோ நம்மளும் பொருள் வாங்கணும், நமக்கு கீழே நெட்வொர்க்கையும் கிரியேட் பண்ணணும், நம்ம இந்த இடத்துல ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும். இதுதான் நம்ம பிசினஸ்லயே மிக முக்கியமான 3 கான்செப்ட் இல்லையா? இதை நீங்க அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. புரிஞ்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவங்களுக்கு ஓகே, அப்போ சேல்ஸ் கிடையாது, நம்ம கீழே ஒரு அண்டர்ல ஒரு டீம் தான் கிரியேட் பண்ண போறோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான பாயிண்ட் ஷேர் பண்ணும்போது ஓகே, ஓரளவுக்கு பிசினஸ் பத்திய புரிதல் உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயினிங் ப்ராசஸ். ஜாயினிங் ப்ராசஸ் ஒண்ணுமே இல்ல மேம். இதுல ஜாயின் பண்றதுக்கு 2 நாம்ஸ் தான் மேம். உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஏன்னா இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? இதுல ஜாயின் பண்ற நீங்க 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், நீங்க ஒரு இந்திய சிட்டிசனா இருக்கணும். இதுதான் மேம் இந்த இடத்துல ஜாயினிங் ப்ராசஸ். ஃப்ரீ ஜாயினிங் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயினிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது சொல்லணும். இந்த ஜாயினிங் ப்ரொசீஜர் சொல்லும் போது கேஒய்சிங்கிறத எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், அதோடைய நாம்ஸ் என்ன, எதுக்காக கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட் என்னது, அது நாங்களையும் பண்ணுவோம், நீங்களும் பண்ணிக்கலாம், அது ரிலேட்டடா உங்களுக்கு எஜுகேஷன் ஃபுல்லுமே நான் கொடுத்துருவேன், நீங்க டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயினிங் ப்ரொசீஜர் அந்த இடத்துல கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலா அவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க, இப்ப எல்லாம் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா, நம்ம டீம் எப்பேற்பட்ட டீம், நம்ம யாரு, கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி, இதுல என்ன ஒர்க் பண்ண போறோம், இதுல எப்படி ஜாயின் பண்ண போறோம், இது எல்லாமே நம்ம கிளியரா அந்த இடத்துல சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலா அவங்க கிட்ட வேற எதுவும் உங்களுக்கு இது ரிலேட்டடா டவுட் இருக்கா அப்படின்னு நீங்க தாராளமா கேளுங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்ததுன்னா, மேம் இதுல வந்து என்னன்னா எப்போ பொருள் ப்ராடக்ட் ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ராடக்ட் நம்பகாம ஆர்டர் பண்ண உடனே வந்துருமா, எப்படி இருக்கும், பொருளுடைய குவாலிட்டி என்ன, எல்லாமே கேட்பாங்க இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அப்ப நீங்க உங்களுக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. கூகுள்ல கம்பெனி நேம போட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது ட்ரஸ்டபிளான கம்பெனிங்கிற ஹோப் வரும். தாராளமா நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற அவங்க டவுட்டை இந்த இடத்துல ஃபைனலா கிளியர் பண்ண போறீங்க. கிளியர் பண்ணிட்டு, இல்ல மேம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, எந்த ஒரு டவுட்டும் இல்ல, நான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவளுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, ஒரு ஸ்மால் அப்ரிஷியேட் கொடுக்க போறீங்க. சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க என்டர் ஆக போறீங்க. ஸோ நல்லா பண்ணுங்க மேம், உங்க லைஃப் இதுக்குள்ள சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாருடைய லைஃபையும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அதுக்கான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமும் உங்களுக்கு இது ரிலேட்டடா டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணலாம். எனக்கு மேல நிறைய உமன்ஸ் லீடர்ஸ் தான் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த லெவல் எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்மால் அப்ரிஷியேட் அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க அந்த வெரிஃபிகேஷன் காலை நீங்க எண்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% அந்த பர்சன் உங்களுக்கு ஐடியா கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப நீங்க நினைக்கலாம், ஓகே சிஸ்டர், இந்த கான்வெர்சேஷன், இந்த வெரிஃபிகேஷன் கால் எவ்வளவு நேரம் போகலாம் அப்படின்னா 10 to 12 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேல வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். பட் நம்ம என்ன அப்படின்னா, நீங்க நியூ ஜெனஸா இருக்கும்போது இதை நீங்க அப்படியே கிளியர் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துல கவர் ஆயிருது இல்லையா? கம்பெனி டீடைல்ஸ், நம்மளுடைய டீம் டீடைல்ஸ், எப்படி ஒர்க் பண்ண போறோம், ஜாயினிங் ப்ரொசீஜர், இது எல்லாமே அடங்குனது தான் இந்த இடத்துல அவங்களுடைய டவுட் கிளியரேஷன், இது எல்லாமே அடங்குனது தான் இந்த வெரிஃபிகேஷன் கால். இதை நீங்க கிளியரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன் உங்களுக்கு ஐடியா கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், இது எல்லாமே இப்போ நீங்க உங்களுக்கு 1 இயருக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க ஷேர் பண்றீங்க. பட் நான் நியூ ஜாயினர்ஸா இருக்கனே, ஒரு பர்சன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, என்னால தனியா எப்படி சிஸ்டர் வெரிஃபிகேஷன் கால் பேச முடியும்னா கண்டிப்பா 5 and 8% இருக்கீங்களா, வெரிஃபிகேஷன் கால்ல நீங்க ரொம்ப ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய 5% லீடர்ஸ் நீங்க 8% மூவ் ஆகிற வரைக்கும் உங்களுடைய வெரிஃபிகேஷன் கால்ஸ் எல்லாமே உங்க அப்ளைன் கிட்ட, ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா உங்க அப்ளைன் கிட்ட கான்ஃபரன்ஸ் கூட்டிட்டு போங்க. லைன்ல இருந்துட்டு உங்க அப்ளைன் எப்படி வந்து வெரிஃபிகேஷன் கால் பேசுறாங்கிறத நீங்க அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 கால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் உங்க லீடர் உங்களுக்கு கால்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள லைன்ல வச்சுட்டு உங்க அப்ளைன் சைலண்ட் மோட்ல இருப்பாங்க. நீங்க ஒரு அன்னோன் பர்சனுக்கு வெரிஃபிகேஷன் கால் பேசும்போது அவங்க லிசன் பண்ணிட்டு அதுல இன்னும் என்ன இருக்கு, டிராபேக் இருக்கு, அதை எப்படி கிளியர் பண்ணிக்கலாம், அதுல என்னென்ன பேரியர்ஸ் இருக்கு, அதை எப்படி வந்து கிளியர் பண்ணிக்கலாம்ன்றத நாலேஜ் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தனியா பேசி அந்த ஆடியோ ரெக்கார்டை அனுப்புங்க. இன்னும் வர என்னுடைய
உங்களுடைய வெரிஃபிகேஷன் கால் என்னுடைய அப்ளைனுக்கு நான் அனுப்பிட்டு தான் இருப்பேன். அவங்க கேட்டா நான் உடனே அனுப்பிடுவேன். ஏன்னா நான் கரெக்டா பண்றோம். நம்ம அனுப்புறதுக்கு எதுக்கு இதாகணும். ஸோ எப்பவுமே கால் ரெக்கார்டிங்ல அன்னோன் பர்சன்கான ரெக்கார்டிங் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி பிசினஸ் ரிலேட்டடா இல்லாம வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நம்ம கிட்ட இது பண்ணாலும் அது நமக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கும். ஸோ எப்பவுமே அன்னோன் கால்ஸ் ரெக்கார்டிங் 5 and 8% எல்லா லீடர்ஸுமே ஆன்ல வச்சுக்கோங்க. நானும் ஆன்ல தான் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு டூல்ஸா இருக்கும், ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கும், ஒரு டூல்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே லீடர்ஸ். அப்போ 8% லீடர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதெல்லாம் பார்த்து நிறைய பிராக்டிஸ் எடுத்து இண்டிவிஜுவலா வெரிஃபிகேஷன் பேசின அந்த ஆடியோவை உங்க அப்ளைனுக்கு அனுப்புங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் கால் கரெக்டா இருந்தது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு அப்ரோச்சஸ் பண்ணியிருக்கோம், சூப்பரா எல்டிபியும் அனுப்பிட்டோம். பட் அந்த பர்சனை வெரிஃபிகேஷனும் பேசி அடுத்து ஃபைனலா ஐடியா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா லூப் கோல் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் பேசுற அந்த வெரிஃபிகேஷன் கால்ல தான் இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த வெரிஃபிகேஷன் காலை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க, அதுக்கான ஸ்கில்ல சூப்பரா டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கீழே ஒரு சூப்பரான ஒரு டீம் வரும். ஸோ இதுக்கு மெயினா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ரெகுலரா அதிகமான ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 15 பண்ணோமா, ஒரு நாளைக்கு 20 பண்ணோமா, ஒரு நாளைக்கு 25ன்னு கூட்டிக்கிட்டே போகணும், குறையக்கூடாது. அப்படி கூடும்போது தான் நிறைய வெரிஃபிகேஷன் கால் வரும். அதெல்லாம் நீங்க ஸ்பேஸ் பண்ணி பேசி பேசி பழகும் போது தான் உங்களுக்கு ஈஸியா ஒரு பர்சனை ஐடியா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துடும். எனக்குலாம் ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா 100% இல்ல 99% நான் ஐடியா கன்வெர்ட் பண்ற ஸ்கில் வந்து எனக்கு நிறைய வந்து இப்படி பேசி பேசி எனக்கு வந்திருக்கு. ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ஐடியா ஃப்ரீக்வன்சியா ரெக்ரூட் பண்றதோடைய ரெஃப்ளெக்ஷன் தான் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் லெவல் வரணும் அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன்ல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், எனக்கு இது வேல்யூபிளா இருந்தது அப்படிங்கிற லீடர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா?